ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கண்மணி அன்புடன் அப்படின்னு விஜய் டிவியில் 2 மணிக்கு போடுற தொடரில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கண்மணி வந்து வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து காய்கறி கடைக்காரர் வராரு. ஏம்மா இந்த பொண்ணு யார், இவளையும் உங்கள் வீட்டில் தங்க வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவ என்னோடய ஃப்ரெண்டு. ஏம்மா இந்த ஃப்ரெண்டை ஏன் உங்கள் வீட்டில் தங்க வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அதை பற்றி என்னுடைய ஃப்ரெண்டு நான் என் வீட்டில் தங்க வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆக வேண்டாமா, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ளை வந்தால் கேட்க மாட்டாரா, இது என்ன உன் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்காரு, உங்கள் வீட்டில் ஆம்பளைங்கள்லாம் இருக்காங்கல்ல, உங்களுக்கு வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த கல்யாணம் பண்ணிக்க வரவங்க கண்டிப்பாக வந்து கட்டிக்க மாட்டாங்க. ஒரு ஒரு இன்னொரு வீட்டில் வந்து தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சந்தேகப்படுவார். உங்கள் வீட்டுக்காரர் இருக்கார், இன்னும் நிறைய அந்த கல்யாணம் ஆகாத பையன் இருக்கா, இந்த வீட்டில் போய் தங்க வச்சுருக்கீங்களே அப்படி சொல்கிறாரு. அப்போ தான் வந்து கண்மணிக்கு வந்து உரைக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி நீ ஃப்ரெண்டு இல்லை அப்படி சொல்லி பாட்டி வேற தூண்டி விட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவ எப்படியாவது வீட்ட விட்டு வெளியில அனுப்பணும் அப்படி சொல்லி இவங்க ஸ்டெப் எடுக்க போறாங்க. அப்ப தான் வந்து வெண்ணிலா நினைக்க போறாங்க, ஓ! இவ தப்பானவன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டையே வந்து வரப்போகுது. ஏன்னா, இவங்க அப்படி சொல்றதுனால, இவ வந்து எப்படியாவது வந்து கண்மணிய விரட்டணும்னு வெண்ணிலா வெளியில விரட்டணும் அப்படின்னு கண்மணி நினைக்க போறாங்க. வெண்ணிலா வந்து எப்படியாவது கண்மணிய வெளிய விரட்டி டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு அன்புவ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க போறாங்க. இதுக்கப்புறம் தான் 2 பேருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நடக்க போகுது சொல்லலாம். இதில யாரு வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.